ஹாய் டியர்ஸ். இப்போ வந்து கோனை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இந்த மாதிரி நீங்கள் கோன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான ஷேப்பில் கோன் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 3/4லேயே வந்துட்டு உங்கள் பேஸ்ட்டை ஃபில் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ 25 கிராமுக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணணும் ஷீட்ஸு. அது 30 கிராமுக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 3/4 ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சீல் பண்ணும்போது இந்த இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. அடுத்து போடுற டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் சுத்தமாக வராது, எந்த இடத்துலையுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் கார்னரில் பின் வச்சு ஃபோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பின் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியில் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு டேப், அந்த டேப்பை வந்துட்டு நல்லா டைட்டாக, அதாவது வெளியில் லீக் ஆகக்கூடாது, அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நிப்பு வந்து உடையக்கூடாது. இந்த கார்னர் வந்து உடையாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது மடங்காமல் இந்த மாதிரி டைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ கோன் வந்து நம்ம சீல் பண்ண போகிறோம். ஓகேயா? 1 டைம் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும், 2nd டைம் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும், 3rd டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து டைட்டாக இழுத்து இந்த பக்கம், அதே மாதிரி கிராஸில் இந்த மாதிரி ஃபைனல் டேப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மடக்கி விட்டுருக்கீங்கல்ல, அதுலேருந்து சென்டராக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.